ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல வெள்ளத்தை உடைச்சி போட்டு அது கூட தண்ணி ஊற்றி இதை நல்லா காசி எடுத்துக்கோங்க. இது வந்து கரைஞ்சா மட்டும் போதும், இந்த பாகு இதெல்லாம் வர வேண்டாம். இது நல்லா கரையட்டும். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அரிசி மாவு, உங்களுக்கு தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதை ரொம்ப விட்டிங்கன்னா அரிசி மாவு தீஞ்சு போயிடும். இப்போ அதே கடாயில் ஓரளவுக்கு கீ ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கீ ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நெய் உருகின உடனே இது கூடவே எள்ளு சேர்க்கணும். எள்ளு சேர்த்து பொரிஞ்ச உடனே தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கோங்க. அந்த வெள்ளை பாகு காசு வச்சிருக்கீங்கல்ல, அது கூட ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காயோட அந்த எசன்ஸ் இதுலாம் வந்து அதுள்ள இறங்கிடும். சில பேருக்கு சாப்பிடும் போது ஏலக்காய் வந்தா பிடிக்காது, அதனால இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டினா போயிடும். ஏலக்காயோட ஃப்ளேவரும் இருக்கும், வடிகட்டினா திப்பியும் போயிடும். இப்போ நம்ம இந்த தேங்காய் கூட நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல ஜாகரி சிரப்பு, அதை எடுத்து இதோட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காவை ஏன் நெய்யில் வறுத்து சேர்க்குறோன்னா இது ஒரு நாள் 2 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா நுரைச்சி இதுவாகிறப்ப நல்லா கொதிக்கிறப்ப அரிசி மாவு சேர்க்கணும். இதில் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க போகிறோம். நல்லா உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணும், சில பேர் ரவுண்டா பிடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இட்லி பாத்திரத்துல நல்லா கொதிக்கும் போதே இதை வந்து இந்த மாதிரி அடக்கி வச்சிருங்க. நெய் தடவிட்டு அடக்குங்க, இல்லைன்னா ஏதாவது காட்டன் துணி போட்டுட்டு அடக்குங்க. இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேல வேகணும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும். வாயில வச்சோடனே உள்ள போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.